ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டாக்டர் விமல் கீர்த்தி, மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 29ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாக அந்த 200 டே மூவிங் ஆவரேஜிலிருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. இன்றைய வர்த்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் பாசிட்டிவ் ஆயிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. வரக்கூடிய நாட்களில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தை உண்டு பட்ஜெட்டை முன்னிட்டு. அதனால் பட்ஜெட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பங்குகள் வாங்குறத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பட்ஜெட்டினுடைய அறிவிப்பு எப்படி இருக்குது, அதற்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பங்குகளை வாங்குறது நல்ல விஷயம். இந்த 2 நாட்கள் மார்க்கெட்டை வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் நம்ம வைப்போம். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 76 புள்ளிகளும், சென்செக்ஸ் 221 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 359 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் மெட்டல், எனர்ஜி, கமாடிட்டிஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எஃப்எம்சிஜி, ஃபார்மா மற்றும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் நெகட்டிவ்ல வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கேண்டில் நமக்கு ஃபார்மேஷன் இருந்தாலும் கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் 200 டே மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. மார்க்கெட் முடிவடையும் பொழுது டேவோட டாப் பக்கத்தில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் 3 கிரீன் கேண்டில் அடுத்தடுத்து மேல் நோக்கி இருக்குது. ஃபாலோ அப் இருக்குமா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுனாலும் நமக்கு மேலே 2 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஒன்று 25,570, இன்னொன்று 25,700. மார்க்கெட் என்னையை பொறுத்த வரைக்கும் 25,720ங்கிறத கிராஸ் பண்ணால் வேகமாக ஒரு 500 புள்ளிகள் ரேலி கிடைக்கும். பட் பட்ஜெட் ஒரே நாள் நல்ல ஒரு அறிவிப்பு மார்க்கெட்டுக்கு சாதகமாக அமைந்ததுன்னா ஒரே நாளில் 200-300 புள்ளிகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக மார்க்கெட் கடக்கும். அதே மாதிரி வீக்காக இருந்தாலும் நமக்கு மறுபடியும் 200 டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 25,345, க்ளோசிங் 25,422. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் 80 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. இன்ட்ராடேல என்ன நடந்ததுங்கிறத 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வீக்கான ஒரு ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் கொடுத்தது. அதன் பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல இதுதான் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ், அந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுத்திருக்கு. எந்த திசையில் நகர்றது அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாமல் ஆல்மோஸ்ட் எத்தனை கேண்டில் பாருங்கள். டைமில் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 மணிலேருந்து 11:30 2 மணி நேரம் மார்க்கெட் அப்படியே அதே ஜோனில் வர்த்தகமாயிருக்கு. பட் 11 மணிக்கு மேலே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாசிட்டிவ் ஸ்விங். இது அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையவும் கடந்து நல்ல ஒரு டேவோட ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் இன்ட்ராடே பேசிஸில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு சின்ன வீக் பேட்டர்ன் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது. பட் பேங்க் நிஃப்டியினுடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ தான் டேவோட லோயஸ்ட் பாயிண்ட். அதன் பிறகு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெர்டிக்கலாக ஒன் டைரக்ஷனல் மூவோ கொடுத்துருக்கு. நிஃப்டி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், அதன் பிறகு ரைசிங். பட் பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பேட்டர்னில் வர்த்தகமாயிருக்கு. நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணியிருக்கிறதால 25,165 சப்போர்ட் லெவல், 25,460 ரெசிஸ்டன்ஸ் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவிங் ஆவரேஜிலேருந்து இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நிஃப்டி இன்னும் 200 டேல தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி பாருங்கள் எல்லா மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 60,100, சப்போர்ட் லெவல் 59,400ங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடு சென்டிமெண்ட் இருந்தது. சில மார்க்கெட் பாசிட்டிவ், சில மார்க்கெட் நெகட்டிவ். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லையும் ஒரு மிக்சடு சென்டிமெண்ட் தான். நாஸ்டாக் டேட்டா இல்லை. கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பக்கத்துலேயே தான் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அதனால் ப்ரெடிக்ஷன் எதுவும் கிடையாது.
இன்று நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருந்ததை பார்த்தோம். அதை தொடர்ந்து மிட் கேப் இண்டெக்ஸும் இன்னைக்கு 102 புள்ளிகள் பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. இன்றைய வர்த்தகத்தில் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக் பாசிட்டிவ் 3 ஸ்டாக் நெகட்டிவ் அப்படிங்கிற ரேஷியோவில் மார்க்கெட் இன்னைக்கு முடிவடைந்தது. இன்றைய வர்த்தகத்தினுடைய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் பேங்க். கொஞ்சம் இன்னைக்கு பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க்லாம் டாப் கெய்னர். மெட்டல் மறுபடியும் ரேலி. ஹிந்துஸ்தான் காப்பர் ரெக்கார்ட் ஹை, கோல்டு சில்வர் எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட் ஹை. எல்என்டி 4% உயர்வு குவார்டர்லி ரிசல்ட் காரணமாக. டாடா ஸ்டீல், கோல் இந்தியாவும் இன்னைக்கு பாசிட்டிவ். ஏபிபி இன்னைக்கு 10% விலை அதிகரிச்சிருக்கு. குளோபல் பேரண்ட்ஸ் Q4 ஏர்னிங் நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஜில்லட் 6% உயர்வு, ரிசல்ட் ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி 2% சரிவு. ஜெஃப்ரிஸ் ரேட்டிங் நிறுவனம் டார்கெட்டை கட் பண்ணியிருக்காங்க 16,000. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாப் லூசர் 11% விலை குறைந்தது இந்த 4 ட்ரேடிங் டேல மட்டும். தீபக் ஃபெர்டிலைசர் 6% சரிவு, குவார்டர்லி ரிசல்ட் சரியில்லை. கனரா பேங்க் 8% சரிவு, கேபிஐடி 6% சரிவு. இதெல்லாம் குவார்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால் நெகட்டிவ் சென்டிமெண்ட். எஃப்ஐஐ மற்றும் டிஐஏ டேட்டா, இன்றைய டேட்டா இன்னும் வரல, பொறுத்திருந்து பார்ப்போம். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக க்ரீன். கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் கோல்டு 16,322 கேரட். சில்வர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவும் இன்னைக்கு 7% கிட்ட சில்வரும் ரைஸ் ஆகிருக்கு. ரேலி தொடரும். பேனிக் சிச்சுவேஷன் இருக்குது. மறுபடி யூஎஸ் ட்ரூப் ஒரு வார்ஷிப் அமைச்சிருக்கிறாங்க ஈரான் பக்கத்தில். கொஞ்சம் பேனிக் சிச்சுவேஷன் இருந்துட்டு தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப நாள் கழித்து நம்ம ரேடாரில் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்கினுடைய சார்ட்டில் ஏதாவது மொமெண்டம் இருக்கான்றதை ஒரு தடவை பார்த்துடலாம். மற்றபடி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா மூவிங் ஆவரேஜும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாளைய வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு 1400 கிராஸ் பண்ணது அப்படின்னா புது ரேஞ்சில் என்டர் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டடி பர்பஸ்க்காக. டாப் கெய்னர்ஸ் ஏபிபி, நால்கோ, ஆயில் இண்டியா. இந்த ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. அப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸு, டாடா ஸ்டீல் இதெல்லாம் பாசிட்டிவ். இதில் புதுசாக அதானி கிரீன் மட்டும் இருக்குது. அதானி கிரீன் ரொம்ப பீட்டனப்பான ஸ்டாக்கு, இன்னும் பெருசாக நம்பிக்கை இல்லை. டாப் லூசர்ஸ் கேபிஐடி, கனரா பேங்க், சோலார் இண்டஸ்ட்ரி, ஏஷியன் பெயிண்ட் மற்றும் எஸ்பிஐ லைஃப். அதே மாதிரி 52 வீக் ஹை, 1 இயர் ஹை பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் லீடிங்கு. ஹிந்துஸ்தான் காப்பர், நால்கோ, டாடா ஸ்டீல், வேதாந்தா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரேலி. ஆயில் இண்டியாவும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். மெட்டல் செக்டரும் பேங்கிங் செக்டரும் தான் இப்போ இந்த ரீசெண்ட் 3 மாதத்தில் மார்க்கெட்டில் டாப் பர்ஃபார்மர்ஸு. அதே மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் 1 இயர் லோ 5 ஸ்டார் பிஸ்னஸ், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், சஃபயர் ஃபுட்ஸ், நியூ ஜென் மற்றும் எஸ்பிஐ கார்டு. அப்பர் சர்க்கியூட்டில் இன்றைக்கி ஹிந்துஸ்தான் காப்பர் 20% அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. 760. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயர்வு. கோல்டு, சில்வர் மற்றும் காப்பர். லோயர் சர்க்கியூட் முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸ் நான் ரிப்பீட்டடாக வியூவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. எம்சிஎக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மோனோபோலி சார்ட் பேட்டர்ன் பிரமாதமாக இருக்குது. 3000 ரூபாய் வரைக்கும் செல்லறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெக்கமெண்டேஷன்ஸ் டிப்ஸ் கிடையாது, ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டுமே. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதானி கிரீன் பார்த்தாச்சு. ஹிட்டாச்சி எல்லாம் விலை அதிகம் உள்ள கம்பெனி, ஒன்றும் பெருசாக ரேடாரில் ஸ்டாக்ஸ் இல்லை. கார்ப்பரேட் ஆக்ஷன் நாளைக்கு 30ஆம் தேதி வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது. கோத்ரேஜ் கன்சியூமர் நாளைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30 டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் என்எல்சி இந்தியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேடாரில் வந்திருக்கு. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்எல்சி கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கும் பாசிட்டிவ் ஆனது அப்படின்னா மூவிங் ஆவரேஜை டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு ஆட் பண்ணுங்கள். 200 டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ், மோஸ்ட் சிப்பு இன்றைக்கி தான் மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஸ்டாக் 210 தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். கீழே நல்ல பாட்டம் அவுட் ஆகிட்டு மேலே 3 நாட்கள் பாசிட்டிவ் ஆகிருக்கு. கேண்டிலோட சைஸும் பெருசாக இருக்கிறதால மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் அந்த ரேடாரில் இருக்குது. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் அனலைசிஸ், ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் தான், சும்மா ஹோம்ஒர்க்கு.
டெலிவரி ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு பாட்டமில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி, இன்றைக்கி மூவிங் ஆவரேஜிலேருந்து பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. 415 கிராஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்டாக் வந்து ஷியாம் மெட்டாலிக்ஸ், இதுவும் 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் மற்றும் மூவிங் ஆவரேஜிலேருந்து பிரேக் அவுட்டு 870 கிராஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்டடி பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் லார்ஜ் கேப்பில் பேங்க் ஆஃப் பரோடா, அம்புஜா சிமெண்ட், மீஷோ, செயில், சோழமண்டலம், நால்கோ, நெஸ்ட்லே, எல்லாம் மெட்டல் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. பஜாஜ் ஆட்டோ நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, பவர் கிரிட், என்டிபிசி. அதே மாதிரி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மதர்சன் சுமி வயரிங், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், நிறைய லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஸ்மால் கேப்பில் கஜாரியா செராமிக் மற்றும் வெல்ஸ்பன் கார்பரேஷன். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் டைரெக்டாக. கிருபாகரன் சார், டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் யுவர் வியூ, ஹவு இட் இஸ் பர்ஃபார்மிங்? எந்த ஏஎம்சியினுடைய ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நெகட்டிவில் தான் இருக்கும். ரீசெண்டாக 1.5 இயர்ஸாக மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இதெல்லாம் உங்களுக்கு எஸ்ஐபி முறையில் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூனிட் பெருசாக சேரும். ஜஸ்ட் ஒரு நல்ல குட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் பிரம்மாண்டமாக ஏறும். அந்த டைமில் ஸ்மால் கேப் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணும். உண்மையை சொல்ல போகணுன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இந்த 1.5 வருஷமாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வெயிட் பண்ணுவோம். ஒரு ரேலி வந்தால் இந்த ஸ்டாக்ஸ் தான் மேலே அதிகபட்சமாக ஏறும், முக்கியமாக எஃப்ஐஐ உள்ளே வந்தாங்கன்னா. சுரேஷ் சார் வந்து மிர்சா இன்டர்நேஷ்னல் பற்றி கேட்டிருக்கிறாரு. மிர்சா பொறுத்த வரைக்கும் மிர்சா இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ, 35 சப்போர்ட் லெவல். ஜோஜோ சார், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டார்கெட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கினுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 87 ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்கள். திருநாவுக்கரசு சார், எம்ஆர்எஃப் 1,34,000. ஐ ஆஸ்க்டு அப்ளை ஃபார் ஃபியூச்சர் ஆப்ஷன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாக்கில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை நான் டோட்டலாக ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். அது கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சரான விஷயமும் கூட. நமக்கு டேஞ்சராக இருக்கிற இடத்துல பணத்தை போட வேண்டியது கிடையாது. அதனால் நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. பாலு கேபிள்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பை பண்ணலாமா? சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது பை பண்ணலாம் ப்ரோ. ஒரு 12,900 சப்போர்ட் லெவல். சுப்புலக்ஷ்மி மேடம் வந்து க்ரோவ் ஆப் நம்பகத்தன்மை பற்றி ஒரு வீடியோ போடவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரோவ் அப்படிங்கிறவர் வந்து ரிஜிஸ்டர்டு புரோக்கர் தான், செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர். அவர்கள் ஏதாவது டிஃபால்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது குளறுபடிகள் நடந்தாலோ செபி உள்ளே வருவாங்க. அதனால் நீங்கள் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் தான், நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ராமச்சந்திரன் சார், கோல்ட் பீஸ் அண்ட் இடிஎஃப் ப்ரைஸ் ஆஃப் நிப்பான், அதாவது இடிஎஃப்ஸ் எல்லாம் வேறு வேறு ப்ரைஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்குறாரு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைஸு, அந்த இடிஎஃபினுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன சைஸ் ஃபண்டாக இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். அதன் பிறகு ட்ராக்கிங் எரர். இந்த ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதற்கப்புறம் அதற்கு உண்டான செலவினங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிறுவனமும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே கோல்டு தான் ட்ராக் பண்ணோம். பட் ஸ்மால் டிஃப்ரென்ஸ், இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் காரணமாக மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அது இதுன்றதால கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனந்த் திருன்றவங்க வந்து தேர்ட் டைம் ஆஸ்கிங். தெரியலங்க ப்ரோ, இன்றைக்கி நீங்கள் லேட்டாக தான் போட்டிருந்தீங்க. நீங்கள் தேர்ட் டைம் ஆஸ்கிங்கிறதால உங்கள் கொஷினை உள்ளே நுழைச்சிருக்கேன், இல்லைன்னா இன்றைக்கி ஸ்கிப் தான் ஆயிருந்திருக்கும். வீடியோவில் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் தான் ஆன்சர் பண்ணுவேன். 2 பேஜ் மட்டும் எடுப்பேன், அதுக்குள்ளே என்ன கொஷின்ஸ் வருது அதுதாங்க ப்ரோ. மற்றபடி தனிப்பட்ட காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பராக் மில்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இம்மீடியட்டாக நாளைக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. பை பண்ணுற இடத்துல சுத்தமாக கிடையாது. ராஜ்குமார் சார், ஒரு ஷேரை வந்து அன்றைக்கே செல் பண்ணிவிட்டு அதன் பிறகு அன்றைக்கே திருப்பி பை பண்ணும் பொழுது ஏற்கனவே வச்சுருக்கிற ப்ரைஸோட ஆவரேஜ் ஆகுமான்னு கேட்குறாரு. இல்லைங்க ப்ரோ, அந்த மாதிரி ஆகாது. இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் 100 வச்சுருக்கிறீங்க, இன்றைக்கி இன்னொரு ஸ்டாக் ஒரு 50 வாங்குறீங்க, இன்றைக்கி நிறைய விலை போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி விற்கிறீங்க, விற்றுட்டு சாயந்தரம் திருப்பி வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஆவரேஜ் ப்ரைஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் பை அண்ட் செல் பண்ணிங்க இல்லையா, அது இன்ட்ராடேவாக டோட்டலாக கணக்குக்குள்ளே வந்துடும். அதற்கப்புறம் கடைசியாக மறுபடியும் ஏதாவது வாங்கினா இன்றைக்கி எண்டு, அந்த நாளினுடைய எண்டில் அந்த ஸ்டாக்கு வந்து அப்படியே நீங்கள் வாங்கின ஆர்டரோடு நிற்கிதா,
செல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது ஹோல்டிங்கே கன்வெர்ட் ஆகும். ஒரு செல்லும் பண்ணுறீங்க, ஒரு பையும் பண்ணுறீங்க ஒரு நாளில் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு செல் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஏற்கனவே 100 வச்சுருக்கிறீங்க, நீங்கள் காலையில் செல் அடிச்சிடுறீங்க, திடீர்னு விலை குறைஞ்சிருது. குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க, 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் வந்து 90 ரூபாய்க்கு வந்துடுது, நீங்கள் 100 ரூபாயில் செல் அடிச்சிட்டிங்க. பரவாயில்ல, இன்னைக்கு மறுபடியும் விலை குறைஞ்சிருக்கேன்னு அன்னைக்கே நீங்கள் வாங்குனீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வாங்கின ப்ரைஸை எதையுமே கணக்கில் எடுத்துக்காது. இன்னைக்கு ஒரு பையும் இன்னைக்கு ஒரு செல்லும் நடந்திருக்கு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸை தான் அவங்க எடுப்பாங்க. ஏற்கனவே வாங்கின அந்த ஹோல்டிங்கை டச் பண்ணவே மாட்டாங்க. சுத்திக் ரோமன் சார், என்ரின் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்கா எனக்கே தெரியல ப்ரோ. என்ரின் ஸ்டாக் 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன், கொஞ்சம் நெகட்டிவ் பேட்டர்னில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆகுது, ஹோல்டு பண்ணலாம். குபேந்திரன் சார், டாடா டிஜிட்டல் இந்தியா, டைரக்ட் க்ரோத், டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட், மோத்திலால் ஆஸ்வால் ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து 3 ஆண்டுகளாக முதலீடு செஞ்சிட்ருக்கேன்றாங்க. பிரச்சனை என்ன இருக்குது, நீண்ட கால முதலீடு ப்ரோ. இந்த மாதிரி டைம் மார்க்கெட் 1.5 வருஷம் to 2 வருஷமாக மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த டைமில் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய நஷ்டம் ஆயிருந்திருப்பீங்க. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கும். யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் ஆகும் பொழுது உங்களுடைய யூனிட்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு பணமாக கொட்டும். ஐயப்பன் சார், ஸ்கிப்பர் ஹோல்ட் ஆர் எக்ஸிட்? ஸ்கிப்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப்பர் கண்டிப்பாக ஹோல்டு தான், ஒரு 325 ஸ்டாப் லாஸ். பிரபு சார், கேன் ஐ ஆவரேஜ் கான்ஃபிடென்ட் பெட்ரோலியம் நினைக்கிறேன். ஓகே, கான்ஃபிபெட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுற இடத்துல இல்லை. இந்த ஸ்டாக் இன்கேஸ் தப்பி தவறி முக்கியமான லெவலான இந்த ரீசன்ட் லோ 30 ரூபா 50 பைசாவுக்கு கீழே போச்சுன்னா இம்மீடியட் எக்ஸிட் ஆகிக்குங்க. ஆவரேஜ் பண்ணுற இடம் 36 ரூபாயை கடக்கணும் இந்த ஸ்டாக்கு. சந்திரமோகன் சார், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பிளைன் இஃப் பாசிபிள் ப்ளீஸ் கிரியேட் ஏ செப்பரேட் வீடியோ. ஒரு சின்ன டாபிக் தாங்க ப்ரோ. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, இப்போ 110 ரூபா போகுது, 120, 130 இந்த மாதிரி மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போது இந்த டைமில் வந்து நான் வந்து 110 ரூபாவில் இருக்கும்போதே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த 1 மணி நேரத்தில் 120 போகும், 130 போகும். அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஏர்லியராக ப்ராஃபிட் புக் பண்ணதால் எனக்கு நிறைய கிடைக்க வேண்டிய லாபம் குறைஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்னன்னா, இன்னொரு வியூவரும் கொஷின் கேட்டிருக்கிறாரு, அதே ஆன்சர் தான். சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ஸ்டாக்கை வந்து 110 ரூபா போனால் நீங்கள் விற்கணும்னு மைண்டில் வைக்கிறீங்க. பட் 110 போனதுக்கப்புறம் 120, 130 போனால் நம்ம ஏர்லியராக வெளியில் வந்ததால் நமக்கு மனசு அடிச்சிக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்டாக்கில் வந்து ஒரு 10 ரூபாய் கேப்பில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாக் ஒரு 105, 106 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 100 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த 10 ரூபாய் கேப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டாக் 110 வந்துச்சு அப்படின்னா 10 ரூபாய் கேப் ஆகிடுது. அதற்கப்புறம் 111, 112 அந்த மாதிரி ஸ்டாக்கோட விலை ஏறும்போது உங்கள் ஸ்டாப் லாஸையும் அதே 10 ரூபாய் கேப்புக்கு மேலே ஏற்றிக்கணும். 112 ரூபாய் ஸ்டாக் வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் முன்னாடி 100 ரூபாய் இருந்தது 102 போடணும். அடுத்தது 115 வந்துருச்சுன்னா 105 ஸ்டாப் லாஸை மாற்றணும். இதுதான் சேஸ் பண்ணுறதும்பாங்க. இன்கேஸ் ஸ்டாக் வந்து ஒரு 10 ரூபாய் ஏறுது, திடீர்னு அப்படியே இறங்கி கீழே வந்துச்சுன்னா, இப்போ 105 ரூபாய் கடைசியாக ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸ்டாக் ஒரு 116 ரூபாய் போயிட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா 105 வெளியில் வந்துடணும். எதுக்காக இந்த மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறதுன்னா, அவசரப்பட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபோமோ இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ ஸ்டாப் லாஸ் போட்டு சேஸ் பண்ணுங்கள். மாலதி மேம், ஆல் கார்கோ ஷேர். ஆல் கார்கோ ரொம்ப வீக்காக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 9 ரூபா ஸ்டாப் லாஸ். ஐ எம் ஃபுல் ஆல்வேஸ் சேனல்லேருந்து சாக் சாஃப்ட் டார்கெட்டு. சாக் சாஃப்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, டார்கெட் அப்படிங்கிறது வந்து 200 ரூபா மூவிங் ஆவரேஜ் எல்லாம் தாண்டணும், கொஞ்சம் கஷ்டப்படணும் ஸ்டாக்கு. பிரணவ் சார், ஒன் டைம் இன்வெஸ்டிங் 5,000 இன் நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஹோல்டிங் பீரியட். ப்ரோ, சில்வர் கோல்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்டிங் பீரியட் மினிமம் 5 வருஷம். ஏன்னா இதெல்லாம் மெட்டல் செக்டர். இதில் வந்து சும்மா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக மெட்டலுக்கு டிமாண்ட் இருக்கும், கண்டிப்பாக சப்ளை பண்ணுறவங்களும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை ஏறத்தான் செய்யும். மணியன்கோ ஃபினான்ஸ் BHEL 423 டார்கெட்டு. BHEL பொறுத்த வரைக்கும் டார்கெட் இப்போதைக்கு ஸ்டாக் ஒரு 270 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 310. நவீன் சார் வந்து ஜூபிலின் கிரியா.
ஜூப்ளிங்கிரியா ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ. 610 கட் பண்ணிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கிங்க. திரவியான்றவங்க வந்து என்பிசிசி இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் வாங்குற இடத்துல கண்டிப்பாக இல்லை. ஃபால் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சமாக மேலே வருது. 110 தாண்டட்டும். ஜெயக்குமார் சார், கொச்சின் ஷிப்யார்ட் டார்கெட். கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1680, அதை கிராஸ் பண்ணணும். இன்கேஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா 1900 சார்ட்டில் இருக்குது. சந்திரசேகரன் சார், ஜிஆர்எஸ்சி ஆவரேஜ். ஜிஆர்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது ஆவரேஜ் பண்ணலாங்க ப்ரோ. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. தமிழன் சேனல்லேருந்து புதிதாக லிஸ்ட் ஆகும் ஷேர் அல்லது நிஃப்டி புதிய உச்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் கண்டுபிடித்து ட்ரேட் செய்வது எப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. இப்போ சொன்னதான் சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஸ்டாக்குக்கு கீழே ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ ஸ்டாப் லாஸை போட்டு அந்த கேப் அப்படியே மார்க்கெட்டில் ஸ்டாக் மேலே போக போக அந்த 10 ரூபாய் கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. 110 போச்சுன்னா 100 ரூபாயாக மாற்றிக்கிங்க. 120 போச்சுன்னா ஸ்டாப் லாஸை 110 மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம. பிஎம் சார், இதை சேஸ் பண்ணுறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்க. ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் முன்னாடி ஒரு வியூவருக்கு. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ரமேஷ் சார் வந்து ஹீரோ மோட்டோகார்ப் லாங் டேர்ம். ஹீரோ மோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து வீக்காக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு 5750 கிராஸ் பண்ணிச்சுன்னா மொமெண்டம் எடுக்கும். ஹோல்டு இப்போதைக்கு. சுப்பிரமணியம் சார், யூ ப்ரொவைட் 2 ஸ்டாக்ஸ் ஃபார் ஸ்டடி பர்பஸ். கேன் யூ ப்ரொவைட் ஃபார் லாங் டேர்ம் ஆல்சோ? ப்ரோ, நான் வீடியோ பண்ணும்பொழுதே லாங் டேர்முக்கு உண்டான ஸ்டாக்ஸ் அப்பப்போ நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணலை. ஏன்னா லாங் டேர்ம் ஸ்டாக்கை நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸோ இல்லை வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணும்போது சார்ட்டில் நமக்கு நல்ல பேட்டர்ன் வரும்பொழுது லாங் டேர்முக்கு கூட இதை வாங்கலாம் நான் சொல்லுவேன். அதுக்கு தனியான ஒரு ஸ்லைடு கிடையாது. ஏன்னா லாங் டேர்முக்கு எப்பயுமே ஸ்டாக்ஸ் வந்து பிக்கிங் ரொம்ப கடினம். டெய்லியெல்லாம் போட முடியாது நான். பட் லாங் டேர்முக்கு இருந்த ரீசெண்டாக எம்சிஎக்ஸ் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். வியூவர்ஸ் எல்லோரும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க ப்ரோ. ஹோம்ஒர்க் பர்பஸ்க்காக தான். அதனால் ஜஸ்ட் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ரேடாரில் வந்து நான் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு சொல்கிறேன். சுப்பிரமணி சார், கேன் யூ ப்ரொவைட் சொல்லியாச்சு. கோபிஜி வந்து லம்சமாக 10 லட்ச ரூபாய் குவாண்ட் மல்டி அசட் அலோகேஷன் அண்ட் டிஎஸ்பி மல்டி அலோகேஷன் ஃபண்டில் போடுறதான்னு கேட்குறாங்க. 2 மல்டி அலோகேஷன் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட தேவையில்லை. டிஃப்ரெண்ட் ஃபண்டாக இருக்கணும். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப், இந்த மாதிரி வேறு துறையை சார்ந்த பங்குகளில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரெண்டுமே மல்டி கேப்பு. அது வந்து மோஸ்ட்லி ஒரே ஸ்டாக்ஸில் தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இன்னொன்று, மார்க்கெட்டில் கொஞ்சம் கையில் எப்பயுமே பணம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டோ இடிஎஃப்ஓ கீழே வந்ததுன்னா மறுபடியும் வாங்குறதுக்கு ஃபுல் பணத்தையும் உள்ளே போட்டுறாதீங்க. டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.